ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் யூனிட் 1 ஃபுட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அவர் பாடி நீட்ஸ் நியூட்ரியன்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இந்த நியூட்ரியன்ஸ்லாம் இருந்தால் தான் அதால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். We get these nutrients from the food we eat. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து தான் வந்து இந்த நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. If we do not take all these nutrients in right proportion, it results in some diseases. ஸோ நம்ம இந்த நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்ட் ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கலைன்னா நம்ம உடம்புல நிறைய டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. Sometimes we do not preserve the food properly and it gets spoiled. ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டை வந்து கரெக்டாக பாதுகாக்க மாட்டோம். ஸோ ப்ரிசர்வ்னா வந்து கரெக்டாக அதை வந்து பாதுகாக்குது, கெட்டு போகாமல் அதை பாதுகாக்கிறது தான் ப்ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணாமல் அது வந்து கெட்டு போயிடுது, ஸ்பாயில்ட் தான் வந்து கெட்டு போயிடுது. சம்டைம்ஸ் தோ த ஸ்பாயில்டு ஃபுட் ஆல்சோ வி கெட் டிசீசஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பாயிலான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா கூட சில டிசீஸ்லாம் வரும். ஸோ வி நீட் டு ப்ரிசர்வ் த ஃபுட் வி ஈட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அண்ட் அது கெட்டு போயிருந்தால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். In this lesson, we will study about spoilage of foods and the ways to preserve them. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து எந்த மாதிரி இருந்தால் கெட்டு போயிருக்கு, அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். டெஃபிஷியன்சி டிசீசஸ், பேலன்ஸ் டயட் அண்ட் ஆல்சோ அபவுட் கிச்சன் சேஃப்டி. ஸோ டெஃபிஷியன்சி டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம், பேலன்ஸ் டயட், அப்புறம் கிச்சன் சேஃப்டி, இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் எனக்கு பாருங்கள், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட்டோட ஸ்பாயிலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மீட் வில் பி ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்டு, வெஜிடபிள், மில்க், மீட் இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கெட்டு போயிடும் டக்குன்னு. தீஸ் ஆர் கால்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ் அண்ட் தே கெட் ஸ்பாயில்ட் ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற ஃபுட்டெல்லாம் வந்து பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும். Some food items like rice have long lifetime but they also decompose. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ரைஸ், அரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும், ஆனால் அதுவுமே வந்து டீகம்போஸ்லாம் ஆகும். The change in the normal state of food is called spoilage of food. ஸோ ஒரு ஃபுட்டை வந்து நார்மலாக பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், ஆனால் அது வந்து திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்டேட்டை தான் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த ஃபுட் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. Spoiled food becomes unsuitable to eat. ஸோ ஸ்பாயிலான ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல, அது வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. We can notice such changes from the taste and smell of the spoiled food. ஸோ கெட்டுப்போன ஃபுட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அதோட ஸ்மெல் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் ஸ்மெல்லை வச்சு அந்த ஃபுட் வந்து கெட்டு போயிருக்கா இல்லை நல்லா இருக்கான்றதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஈட்டிங் ஸ்பாயில்டு ஃபுட் ரிசல்ட்ஸ் இன் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பாயிலான ஃபுட்டை சாப்பிட்டோன்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும், டிசீசஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இங்கே நிறையா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம பெரிஷபிளாக நான் பெரிஷபிளான்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு சால்ட் வந்து எது உப்பு, அது வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது வந்து நான் பெரிஷபிள். அப்புறம் சுகர். ஸோ சுகருமே வந்து சால்ட் மாதிரி நம்ம ரொம்ப நாள் சேவ் பண்ணி வைக்கலாம், அது ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுவுமே வந்து நான் பெரிஷபிள் தான். அடுத்து ஆப்பிள்லாம் வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பெரிஷபிள். அடுத்து கார்ன். ஸோ அடுத்தது கார்ன். ஸோ கார்ன்றது வந்து மக்காச்சோளம், அது வந்து வெஜிடபிள். ஸோ அதுவுமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பெரிஷபிள். அடுத்து ஆரேஞ்ச். ஸோ ஆரேஞ்சுன்றது ஒரு ஃப்ரூட், ஸோ அதுவும் வந்து பெரிஷபிள். அடுத்து வீட். ஸோ வீட்டை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணி வைக்கலாம், அது ஒன்றுமே ஆகாது, அதனால் அது வந்து நான் பெரிஷபிள். அடுத்து பல்சஸ். ஸோ பல்சஸ்மே அந்த மாதிரி தான், நான் பெரிஷபிள். டொமேட்டோ ஒரு ஃப்ரூட், ஸோ அதுவுமே வந்து பெரிஷபிள். அடுத்து பப்பாயாவும் வந்து ஃப்ரூட், சீக்கிரமே அது வந்து கெட்டு போயிடும், அது வந்து என்னது, பெரிஷபிள். ரைஸ். ஸோ ரைஸ் வந்து நான் பெரிஷபிள். அடுத்து குக்கும்பர் ஒரு வெஜிடபிள், ஸோ அது வந்து பெரிஷபிள். ஸோ இதில் பெரிஷபிள் ஃபுட்டெல்லாம் என்னென்ன, ஆப்பிள், கார்ன், ஆரேஞ்ச், டொமேட்டோ, பப்பாயா, குக்கும்பர். ஸோ இந்த 6 மட்டும்தான் வந்து பெரிஷபிள் ஃபுட். அண்ட் நான் பெரிஷபிள் என்னென்னா சால்ட், சுகர், வீட், பல்சஸ், ரைஸ். இந்த 5 தான் வந்து நான் பெரிஷபிள். ஓகே, அடுத்து பாருங்கள் காசஸ். ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் வந்து ஏன் நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறாங்க இதில்.
Once the food item are harvested, they begin to decompose. ஸோ ஹார்வெஸ்டட் அப்படின்றது என்னது, ஒரு ஃபுட் ஐட்டமை நம்ம அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துட்டோன்னா, ஸோ இப்போது ஒரு பனானா இருக்குது, இங்கே வந்து பனானா இருக்குது, ஸோ பனானா வந்து நம்ம அந்த பிளான்ட்லேருந்து பறிச்சிட்டோனாலே வந்து அது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஹார்வெஸ்ட் பண்ண உடனேவே வந்து அது டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருமா. ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை தாண்டி போகும்போது தான் வந்து அது வந்து கெட்டு போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். Food can be spoiled by factors like air and oxygen, moisture, enzymes, microorganisms, light and temperature. ஸோ ஃபுட்டு வந்து எதனாலலாம் நமக்கு ஸ்பாயில் ஆகுது? ஏர், ஆக்சிஜன், மாய்ஸ்சர், என்சைம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், லைட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டு மேலே காற்று படுதோ இல்லைனா ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் கெட்டு போகும். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், குட்டி குட்டி பூச்சிகள், அப்புறம் லைட் பட்டா, அது டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சிலது கெட்டு போகும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தோம்னா சிலது வந்து எக்ஸ்ட்ரா சில டேஸ் வரும். ஸோ அது மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது கூட ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஏர் அண்ட் ஆக்சிஜன். When oxygen reacts with food contents, it produces changes in the color and flavor of the food. ஸோ ஆக்சிஜன் வந்து ஃபுட் கண்டென்ட் கூட போய் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபுட் அந்த ஃபுட் கண்டென்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகுது, அதோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்து மாய்ஸ்சர் கீப் த ஃபுட் ஃப்ரெஷ். ஸோ ஒரு மாய்ஸ்சர் தான் வந்து ஒரு ஃபுட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த மாய்ஸ்சர் இஸ் கான், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷ்ரிங்க். ஸோ அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து வெஜிடபிள்ஸும் இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருங்கிடும். டியூ டு எவாப்ரேஷன், மாய்ஸ்சர் லாஸ் அக்கர்ஸ் இன் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் மீட், ஃபிஷ் அண்ட் சீஸ். ஸோ ரொம்ப எவாப்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து மீட்டில், ஃபிஷ்ஷில், சீஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்க மாய்ஸ்சர்லாம் வந்து எவாப்ரேட் ஆகுறதுனால தான் குறையுது. அடுத்து என்சைம்ஸ் break down the tissues and components of the food in different ways like oxidation, browning and ripening. So the food items decay. ஸோ என்சைம்ஸ் என்ன பண்ணுமோ, ஒரு டிஷ்யூஸ் இருக்கட்டும், காம்போனன்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ணுமா. என்னென்ன வேஸில் பிரேக் டவுன் பண்ணும்? ஆக்சிடேஷன், ப்ரௌனிங் அண்ட் ரைப்பனிங். ஸோ ரைப்பனிங் கூட என்சைம்ஸால் தான். ஒரு ஃப்ரூட் வந்து பழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்து இந்த வாழைப்பழமே எடுத்துக்கோங்க, க்ரீன் கலரில் இருந்தால் அது வந்து காயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி எல்லோவாக இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ ரைப்பனிங் ஆகிறது கூட வந்து என்சைம்ஸால் தான். அண்ட் அதே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது தான் வந்து ஃபுட் டீகே ஆகுது. ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டீகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கிரேப்ஸ்லாம் வந்து மாய்ஸ்சர் போயிட்டு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அடுத்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் such as fungi, yeast and bacteria can grow well in low temperatures. They multiply in food and spoil them. So மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஃபங்கை, ஈஸ்ட், பாக்டீரியா இதெல்லாம் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்னால் ரொம்ப வெயில் அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சரில் வந்து நிறையாவே வந்து அதால் வளர முடியும். ஸோ அதெல்லாம் வளர்ந்து வந்து நம்ம ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடும். அதனால வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் ஃபுட்டை வச்சுருக்கக்கூடாது. அடுத்து லைட் ப்ரொடியூசஸ் கலர் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் லாஸ். ஸோ ஒரு லைட்டுக்கு நேரம் நம்ம ஃபுட்டை ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும், அந்த ஃபுட்டோட கலரை சேஞ்ச் பண்ணும், விட்டமின்ஸு கூட லாஸ் ஆகிடும் ஃபுட்டில் இருக்கிற. அடுத்து டெம்பரேச்சர். சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகுமா. அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். லுக் அட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் யுவர் ஹவுஸ். இஸ் தேர் எனி ஸ்பாயில்டு ஒன்? ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஃபார் தட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போய் பாருங்கள், ஏதாச்சும் கெட்டு போயிருக்கா இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றது பாருங்கள். கெட்டு போயிருந்தால் அதுக்கான ரீசனை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ். ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். ஸோ ஒரு ஃபுட் ஸ்பாயில் ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் டு ஈட். ஸோ ஸ்பாயில்டு ஃபுட்ஸ்லாம் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. they may not be fresh and tasty. ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, டேஸ்டியாகவும் இருக்காது. சம்டைம்ஸ் இட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு கன்சியூம் தேம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்ப ஹார்ம்ஃபுல், நம்ம உடம்புக்கு ஏதாவது டிசீஸ் கூட வரும், அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் present in spoiled foods may cause foodborne diseases like stomach pain, fever, dysentery and vomiting and indigestion. ஸோ இப்போ கெட்டுப்போன ஃபுட்லலாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் நம்ம சேர்த்து ஸ்பாயில் ஃபுட் சாப்பிட்டா கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் நம்ம ஸ்டொமக்குள்ளே போகும்.
ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது ஃபுட்பார்ன் டிசீசஸ் நிறையா வருமா. என்னென்ன ஸ்டொமக் பெயின், ஃபீவர், டிசென்ட்ரி, வாமிட்டிங் அண்ட் இன்டைஜஷன். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வந்து நமக்கு வருமா. ஓகே, அடுத்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். த ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் கெட்டிங் ஸ்பாயில்ட் இஸ் கால்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ், அது அந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுருப்போம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். Food will be spoiled if it is not prepared, preserved and handled in the right way. ஸோ ஃபுட் வந்து எப்போ கெட்டு போகும், ஒழுங்கான வேலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணல அண்ட் அதை வந்து கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணாமல் ஹேண்டில்ட் இன் ரைட் வே. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஃபுட் வந்து கெட்டு போகும். There are many methods used to prevent, delay and reduce the spoilage of food. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டை ப்ரிவெண்ட் பண்ணலாம், டிலே பண்ணலாம். டிலேனா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் டைமை. ஸ்பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டை ரெடியூஸ் கூட பண்ணலாம். ஓகே, அடுத்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டூயினோ இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். While purchasing packaged foods items, we should check the following details. ஸோ நம்ம வந்து பேக் ஆகி இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கும்போது இந்த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வாங்கணுமா. மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பைரி டேட், இன்க்ரீடியன்ட்ஸ், எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல். ஸோ மேனுஃபேக்சர் எப்போ வந்து அந்த ஃபுட் ப்ராடக்டை வந்து தயாரிச்சிருக்காங்கன்ற டேட் பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட், எப்போ அந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஸ்பாயில் ஆகும், அதாவது எப்போக்குள்ளே நம்ம சாப்பிடணும். அண்ட் அதுக்கப்புறம் போனால் எக்ஸ்பயர் ஆகிரும், அதாவது ஸ்பாயில் ஆகிரும் ஃபுட்டு. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பைரி டேட், அந்த டேட் பார்க்கணும். அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல். ஸோ அந்த ஃபுட் ஐட்டம் நம்ம சாப்பிடும் போது நமக்கு என்ன அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும், என்ன ரேஷியோவில் கிடைக்குன்றதை வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் வந்து ஒரு பேக்டு ஃபுட்டை வந்து வாங்கணும். கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் ரெக்வயர்ஸ் a lot of efforts. ஸோ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு ஃபுட்டை தயாரிக்கிறாங்கள்ல, அதுதான் வந்து கல்டிவேட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நிறையா எஃபர்ட்ஸ் வந்து வேணுமா. nowadays ஃபுட் கல்டிவேஷன் அண்ட் க்ராப் yield ஆர் டிக்ரீசிங். ஸோ ஃபுட்டை நிறைய பேர் வந்து கல்டிவேட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது இந்த காலத்தில். தேர் ஆர் மெனி பீப்புள் சஃபரிங் இன் த வேர்ல்டு வித்தவுட் ஃபுட். ஸோ இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டே இல்லாமல் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி நீட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் த ஃபுட். அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் தான் பண்ணணும். ஃபாலோயிங் ஆர் த வேஸ் டு ப்ரிசர்வ் ஃபுட். ஸோ ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபாலோயிங் தான் வேஸ். ட்ரையிங், ஃபஸ்ட் வந்து ட்ரையிங் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் சன்லைட். ஸோ ட்ரையிங்னா என்னது, ஒரு ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக எடுத்துடுறது. ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்து மாய்ஸ்சரஸ் இருந்தால் தான் வந்து அது கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டோன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் வந்து நம்ம அதை கன்சியூம் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம், சன்லைட் நல்லா வெயில் அடிக்கும் போது நம்ம அதை காய போட்டோன்னா ஃபுல்லாக அதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வந்து எவாப்ரேட் ஆயிரும் அண்ட் அதனால ட்ரை ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிரெயின்ஸ். ஸோ கிரெயின்ஸ், ரைஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஈரப்பதமாகவே வச்சோன்னா யூஸ்வலாக அது இருக்கிற டைமை விட ரொம்ப கொஞ்ச நாளைக்கு தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி பல்சஸ், கிரெயின்ஸ், ரைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாகவே இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி தான் இருக்கணும். அடுத்த மெத்தட் வந்து அடிஷன் ஆஃப் சால்ட். ஸோ நம்ம ஒரு ஃபுட் ஐட்டமில் சால்ட் நிறைய ஆட் பண்ணோன்னா அது கூட நம்ம ஃபுட்டை வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும். இன் சால்ட் இஸ் ஆடட் டு ஃபுட், இட் ரிமூவ்ஸ் த வாட்டர் ஃப்ரம் த ஃபுட். ஸோ நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது அது கூட நம்ம ஃபுட்டில் இருக்கிற வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ் பிக்கல். ஸோ ஃபிஷ்ஷு பிக்கலெல்லாம் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் நிறைய ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அடுத்து அடிஷன் ஆஃப் சுகர். When sugar is added to food, it dissolves in the water content of the food and preserves the food item from spoilage. ஸோ நம்ம நிறைய சுகர் ஆட் பண்ணும்போது கூட ஃபுட் வந்து நிறைய ப்ரிசர்வ் ஆகும். அது என்ன பண்ணுமோ, சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டோட சுகர் போய் மிக்ஸ் ஆகிட்டு அது வந்து ஸ்பாயிலேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஜாம், ஃப்ரூட் ஜூஸஸ். ஸோ ஜாம், ஃப்ரூட் ஜூஸ்லாம் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, நிறைய சுகர் ஆட் பண்ணி தான் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ட்ரையிங். ஸோ இந்த கிரெயின்ஸ், இந்த மாதிரி பல்சஸ்லாம் வந்து சன்லைட்டில் காய போடுறாங்க. அண்ட் இது வந்து பிக்கிள்காக ரெடி பண்ணியிருக்காங்க, கார்லிக் இது. அண்ட் இது வந்து ஜாம், நிறைய சுகர் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது. அடுத்து வேறு என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரீசிங்.
The microbial growth and the enzyme activity on the frozen food items can be prevented by this method. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம், அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வெளியிலேயே, அதாவது நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தோன்னா அதில் நிறையா மைக்ரோபியல் க்ரோத் என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது மூலமாக அதுக்கு அதோட கிளைமேட்டிக் டெம்பரேச்சர் கிடைக்கும், நல்லா அதுவும் வந்து ஃப்ரோசன் ஆகும். அண்ட் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து பாயிலிங். இட் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட் மெட்டீரியல். ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை பாயில் பண்ணுறது மூலமாக அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து கில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், மில்க், வாட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாயில் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். அடுத்து கேனிங் அண்ட் பாட்லிங். In this method, food is packed in airtight cans so that germs do not grow on them. ஸோ நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம நல்லா கேன் இல்லை பாட்டில் இதுலேயே போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மெத்தடில் வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஏரே உள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஏர் போனால் தான் நமக்கு ஜேர்ம்ஸு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் க்ரோ ஆகும். ஸோ ஏரே போகலன்றப்போ ஜேர்ம்ஸ்லாம் வந்து க்ரோ ஆக சான்ஸ் இல்லை. அதனால் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நாள் வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து வரும். எக்ஸாம்பிள் மில்க் பவுடர். இங்கே ஒரு டூயின் இருக்குது பாருங்கள். Irradiation is a modern method by which food is exposed to gamma rays or ultraviolet rays to kill the bacteria and the mold. ஸோ irradiationன்றது என்னது, அது வந்து ஒரு மாடர்ன் மெத்தடாக. அது மூலமாக நம்ம என்ன பண்ணுவோமா, காமா ரேஸ் ஆர் அல்ட்ராவயலட் ரேஸ், இது 2 ரேஸில் ஏதாவது ஒரு ரேஸ் வந்து நம்ம அந்த ஃபுட் ப்ராடக்ட் மேலே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அதில் இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து இறந்துடும். It doesn't affect the taste of the food or nutritive வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஸோ இதனால் வந்து நமக்கு ஃபுட்டோட டேஸ்ட்டோ நியூட்ரிட்டிவ் வேல்யூவோ எதுவுமே குறையாது. ஸோ இது வந்து நம்ம எதெல்லாம் பண்ணுவோம், ஆனியன், பொட்டேட்டோஸ், இதுக்கெலாம் தான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து பாக்டீரியாஸ். இந்த மாதிரி காமா ரேஸ் நம்ம கொடுக்கறதுனால அந்த பாக்டீரியாஸ்லாம் இறந்துடும். ஓகே, அடுத்தது பாருங்கள், அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். Chemical preservatives are added to stop the growth of microorganisms in certain food materials. ஸோ நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக கூட நம்ம growth of microorganisms குறைக்க முடியும். எக்ஸாம்பிள், சோடியம் பென்சோயேட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். ஸோ சோடியம் பென்சோயேட்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணுறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து எது கூட ஆட் பண்ணுறாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட. வினிகர் இஸ் ஆடட் வித் பிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால கூட மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபுட் மெட்டீரியலில் க்ரோ ஆகுறத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணுறது. இது வந்து பாயிலிங் அண்ட் இதுதான் வந்து கேனிங் ஆர் பாட்லிங். அடுத்து பாருங்கள், பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணுன்ற பர்பஸ் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் டெக்னாலஜிஸ் ஹேவ் இன்க்ரீஸ் த ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ்னால வந்து நமக்கு நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ். Practicing agriculture is abundant in many places as there is failure of monsoon. ஆனால் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது வந்து நிறைய இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா மான்சூன் சீசன்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக வர மாட்டேங்குது. ரெய்னி சீசன் வர மாட்டேங்குது, நமக்கு நிறையா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி மான்சூன் ஃபெயிலியர்னால அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பிளேஸில் குறைஞ்சிருக்கு. அட் தட் சேம் டைம் மெனி பீப்புள் சஃபர் இன் த வேர்ல்டு வித்தவுட் ஃபுட். ஸோ அதே டைமில் வந்து நிறையா பீப்புள் வந்து இந்த வேர்ல்டில் ஃபுட்டு கிடைக்காம சஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை எனி மீன்ஸ். அதனால் ஃபுட்டை வந்து நம்ம எந்த காரணத்துக்காகவுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் வந்து இப்போ ஃபாலோயிங் ரீசன்ஸ்னால தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இட் ரிட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஃபுட். ஸோ நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக அந்த ஃபுட்டோட கலர், டேஸ்ட், நியூட்ரிட்டிவ் வேல்யூ இது எல்லாத்தையுமே வந்து அது வந்து தக்க வச்சுக்குமா. டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் அ இயர். ஸோ ஃபுட்டை வந்து நமக்கு நம்ம ஹோல் இயர்க்குமே எல்லா வருஷத்துக்குமே வந்து கிடைக்கணுன்றதுக்காகவே வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் த ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் வளராமல் இருக்கிறதுக்காகவும் ப்ரிசர்வ் பண்ணணும். டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம நிறைய நாளுக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதோட வேஸ்டேஜும் வந்து குறையும். அதுதான் சொல்கிறாங்க. ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெல்த் பட் ஆல்சோ மேக்ஸ் ஃபுட் அவைலபிள் டு பீப்புள் ஹூ நீட் இட். ஸோ
ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டுன்றது வந்து நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் நல்லதில்லை, அதே நேரம் வந்து நிறைய பேருக்கு ஃபுட் இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஃபுட் கிடைக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஒபிசிட்டி பார்க்கலாம். Obesity and overweight are defined as abnormal or excessive fat accumulation in the body that may affect the health. ஸோ ஒபிசிட்டினா என்னது? ஓவர் வெயிட், ரொம்ப குண்டாக இருப்பாங்களா, அதுதான் வந்து ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்க மாட்டாங்க, ஸோ அதெல்லாம் ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. அது எதனால் ஆகுது? டிஃபைன் ஆஸ் அப்நார்மல் ஆர் எக்ஸசிவ் ஃபேட் அக்குமுலேஷன் இன் த பாடி. ஸோ நிறையா ஃபேட் அக்குமுலேட், நம்ம உடம்புல வந்து நிறையா ஃபேட், கொழுப்பு சத்து நிறையா வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஆபத்தானது. Obesity is most commonly caused by excessive food intake, lack of physical activity and also genetic reasons. ஸோ ஒபிசிட்டி வந்து என்னென்ன காரணங்களால் வருது? எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக், நிறையா வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒபிசிட்டி வரும். லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வந்து நம்ம குறைக்கும் போது ஒபிசிட்டி வரும். ஜெனட்டிக் ரீசன்ஸ், நம்ம முன்னோர்களால் கூட அந்த ஜெனட்டிக்ஸில் கூட ஒபிசிட்டி வரும். obese people take more food but work very less. ஸோ obese peopleலாம் எப்படி இருப்பாங்க? நிறைய ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க obese ஆகிறாங்க. when they eat more and work less, excessive energy is accumulated as fat and creates problems. ஸோ அவங்க நிறைய ஃபுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், ஆனால் அவங்க வந்து அந்த எல்லா எனர்ஜியுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸஸ் எனர்ஜி, மிச்சம் இருக்க எனர்ஜியெல்லாம் வந்து அவங்க உடம்புலேயே வந்து ஃபேட்டாக மாறி தங்கிடும். ஸோ அதனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஒபிசிட்டி இன்க்ரீசஸ் த லைவ்லிஹுட் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ், diabetics and high blood pressure. ஸோ ஒபிசிட்டி இன்க்ரீசஸ் த, ஒபிசிட்டியால் என்னென்ன வரும்? ஹார்ட் டிசீசஸ், டயபெட்டிக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ஒபிசிட்டி இருந்தால் இதெல்லாம் வரும். ப்ரிவென்ஷன், ஒபிசிட்டி எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒபிசிட்டி இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ். Eating healthy foods and having regular physical activity can reduce obesity and overweight. ஸோ ஒபிசிட்டின்றது என்னது? நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலோடையும் நம்மளோட ஹேபிட்ஸோடையும் வந்து ரிலேட் ஆகிருக்கோம். ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ரெகுலராகவே வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டு ப்ராப்பராக நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து ஒபிசிட்டி ஆர் ஓவர் வெயிட் இதை வந்து குறைக்க முடியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ். ஸோ நம்ம குட்டி வயசில், அதாவது ஒரு யங் ஏஜ் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன் ஆர்டர் டு அவாய்ட் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் யூ நீட் டு டூ த ஃபாலோவிங். ஸோ ஒபிசிட்டி ஒரு ஓவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும். அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், மீட் வித் மோர் ஃபேட், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் வந்து நம்ம மேஜராக எடுத்துக்கணும். டூ ரெகுலர் எக்ஸசைஸ், டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம டெய்லியுமே வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து உட்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாகவே பண்ணணும் டெய்லி. டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸில் விளையாடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அவுட்டோரில் போய் விளையாடும்போது நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ரொம்ப ஒபீஸ் ஆக மாட்டோம். ஹேவ் ப்ராப்பர் ஸ்லீப் டைம். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்லீப் டைம் வச்சுக்கணும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். ஸோ இது வந்து நம்ம எப்போயுமே ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைமுக்கு நம்ம தூங்கணும், கரெக்டான டைமுக்கு எழுந்திரிக்கணும். நம்ம இர்ரெகுலராக தூங்கும் போது கூட ஒபீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஒபீஸாக இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, ஹை பிளட் கொலஸ்ட்ரால், சர்டைன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், டயபெட்டிக்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ். ஸோ நம்ம ரொம்ப ஒபீஸாக இருந்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வர சான்ஸ் இருக்குது. பாடி மாஸ் இண்டெக்ஸ். People are generally classified as obese and overweight based on body mass index. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றது வந்து ஒரு கேல்குலேஷன். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒருத்தவங்க வந்து ஒபீஸாக இருக்காங்களா, ஓவர் வெயிட்டாக இருக்காங்களான்றதை வந்து நம்ம சொல்லுவோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் அப்டைன்டு பை டிவைடிங் அ பர்சன்ஸ் வெயிட் இன் கிலோகிராம்ஸ் பை ஸ்கொயர் ஆஃப் ஹிஸ் ஹைட்ஸ் இன் மீட்டர்ஸ். ஸோ நம்ம இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா, ஒரு பர்சனோட வெயிட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை அவங்களோட ஹைட் இன் மீட்டர்ஸை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதில் கிடைக்கிற வேல்யூ தான் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இங்கே டூ யூனோ இருக்குது பாருங்கள். பீப்புள் வித் பிஎம்ஐஸ்
between 18.5 and 25 have less chances of developing diseases like cancer, heart disease and diabetics. So 18.5 and 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே யாருக்கா பிஎம்ஐ இருக்கிற எல்லாருக்குமே வந்து லெஸ் சான்ஸ் தான் இருக்குமா கேன்சர், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் வரதுக்கெலாம் ரொம்ப லெஸ் சான்ஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. If the BMI is over 30 kg per meter square, people are said to be obese, and the range of 25 to 30 kg per meter square denotes overweight. ஸோ இப்போ அவங்க பிஎம்ஐ ரேஞ்ச் வந்து 30க்கு அபவ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க தான் ஒபீஸாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் 25 to 30ல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. BMI of a person with 60 kg weight and a height of 190 centimeter can be calculated as below. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பர்சனோட வெயிட் வந்து 60 kg அண்ட் அவங்களோட ஹைட் வந்து 190 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 பண்ணணும். ஸோ இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், வெயிட் இன் கேஜி வந்து 60, ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர், இங்கே சென்டிமீட்டரில் இருக்கனால மீட்டர் வந்து 1.90 டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா 1.90 வரும். அண்ட் மீட்டர் ஸ்கொயர்னால அதையே 2 times மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.90 into 1.90 வந்து 3.61 வருது. ஸோ 60 by 3.61 வந்து 16.62. இதுதான் வந்து இந்த பர்சன், அதாவது 60 kg வெயிட் அண்ட் 190 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள பர்சனோட பிஎம்ஐ. ஸோ இப்படி தான் வந்து பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணோம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்க பாருங்கள், ஃபைண்ட் யுவர் பிஎம்ஐ. மை பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு மை வெயிட். ஸோ உங்கள் வெயிட் கிலோகிராமில் உங்கள் வெயிட் எவ்வளவோ அதை இங்கே எழுதணும். அண்ட் உங்கள் ஹைட் இன் மீட்டர்ஸில் வந்து ஸ்கொயர் பண்ணி, அதாவது உங்கள் ஹைட் இன் மீட்டர்ஸ் இன்ட்டு அகெயின் உங்கள் ஹைட் இன் மீட்டர்ஸ் ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதை இங்கே போட்டு ரெண்டு வேல்யூவும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வந்து உங்களோட பிஎம்ஐ. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். ரிமைனிங் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.